உங்கள் எல்லாத்துக்குமே விழுப்புரம் மாவட்டம் தெரியும். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அதாவது டிவிகே அவர்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்துனாங்கள்ல, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணு, எல்கேஜி படிக்கிற பொண்ணு ட்ரைனேஜில் விழுந்து இறந்துட்டதா வந்து ஸ்கூல் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தது. அவங்க பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு அந்த ஆன் த ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் பொண்ணு எப்படி இறந்தா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராஸை ஸ்கூலில் இருக்கிறதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் 8ஆம் தேதி வர சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி போயிருக்காங்க. 8ஆம் தேதி அவங்களுக்கு சிசிடிவி கேமரா காட்சிகளை காட்டாததுக்கப்புறம் இப்போ ஸ்கூல் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு ட்ரைனேஜில் விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்டுச்சு. பட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்க பக்கத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது ஒரு சின்ன பையன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி உங்கள் குழந்தைய அடித்தாங்க, பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேசலை, இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அந்த குழந்தை சொன்னது மட்டும் இல்லை, அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்கரை இருந்திருக்கும் போல். ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷாலில் ரத்தக்கரை இருந்திருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியும் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரிக்காக எங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியே ஃபோட்டோலாம் எடுத்து பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிசிடிவி கேமராவை 8ஆம் தேதி காட்டுறேன்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி வந்து அதை காமிச்சிருக்காங்க. அதுவும் கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் அவங்க கட் பண்ணி காமிச்சாலும் எங்களுக்கு முழுசாக காட்டுங்க, நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும், என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அதை போடுறாங்க. அதை அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன நடந்திருக்குன்னா, சரியாக 2:14:52 இந்த வினாடி, இந்த நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வெளியே இருந்து, அதாவது ஸ்கூலில் இருந்து வெளியே வராங்க, காம்பவுண்டு பக்கத்தில் வராங்க. அதுவும் கையில் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 செகண்ட் கழிச்சு, அதாவது 2:14:58 இந்த செகண்ட்ஸில் ட்ரைனேஜ் பக்கத்தில் போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த 6 செகண்ட் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த குழந்தைய தொலாவுற மாதிரியான சீன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரைனேஜ் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரைனேஜ்னாவே தண்ணி இருக்கும். ஸோ அதான் ட்ரைனேஜு. சேறு சகதி இந்த மாதிரி விஷயம் இருக்கும். குழந்தை உள்ளே விழுந்துருச்சு, ட்ரைனேஜுக்குள்ளே குழந்தை உள்ளே விழுந்துருச்சு. எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் குச்சி இருக்குது தெரியுங்களா, அந்த குச்சியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தை எடுக்கிறதுக்காக எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளைண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னா, டிரைவர் ஒருத்தர் வந்து எதர்ச்சியாக வந்து அந்த ஸ்கூல்லேருந்து போகையில் ட்ரைனேஜை பார்த்ததாகவும், ட்ரைனேஜில் ஏதோ வெள்ளை கலர் ஷூ தெரிஞ்சதாகவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருக்காரு. ஸோ தெரிஞ்சதுனால வந்து நான் பார்த்தேன், அதனால் நான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சத்தம் போட்டேன், அதனால் எல்லாருமே வெளியே வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆக்சுவலி அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தை வந்து ஒயிட் கலர் ஷூ போடல, ஒன்று பிளாக்கு இன்னொன்று ஒயிட்டு, அது எப்படி ஒயிட் கலர் ஷூ மட்டும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜில் விழுந்திருந்தால் தண்ணி பட்டிருக்குமே, என் குழந்தையோட உடம்புல எந்த இடத்துலையுமே வந்து, அதாவது துணிமணியில் எங்கேயுமே ட்ரைனேஜ் வாசம் கூட அடிக்கல, அது எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்காங்க. அதுக்கிடையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள், ஸ்கூலில் இருந்த ஆசிரியர்கள், வகுப்பாசிரியராக இருக்கட்டும், ஹெச்எம்மாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு 3 பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிணையில் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க போல். விழுப்புரம் காவல் நிலையத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஜாமீன் கேட்டிருக்காங்க. ஜாமீன் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே ஜாமீன் கிடைக்கல. மறுபடியும் உயர்நீதிமன்றம் போகிறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மேலே வந்து மேல்மனு தாக்குதல் செய்து ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஜாமீன் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த ஜாமீனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி காசோலை எடுத்துகிட்டு போனதுக்கு என் குழந்தையே போயிடுச்சு, இந்த பணம் மட்டும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பேரண்ட் வந்து எனக்கு பணமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசோலையை தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்கூலில் அடித்து தான் சொல்லப்பட்டிருக்கு.
ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து அவங்கவுங்க குழந்தைய வந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஒரு நல்ல கல்வி கிடைக்கும், நம்ம வந்து நிறைய டெவலப்மெண்ட் நம்ம குழந்த நம்மளை கற்றுக்குவாங்க, அதிகபட்சம் கற்றுக்குவாங்க, சேஃப்டி ரொம்ப இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரைவேட்டை நம்பி அனுப்புகிறாங்க. பட் அந்த ப்ரைவேட்டில் வந்து ஒரு ட்ரைனேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு, ட்ரைனேஜில் வந்து குழந்தை விழுந்துருச்சுன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அதுவும் அசால்ட்டான பதில். குழந்தை விழுந்துருச்சான், நாங்கள் வந்து தொலாவணும், ஆனால் வந்து கிடைக்கல, கடைசியாக ட்ரைனேஜை பார்த்தோம், ட்ரைனேஜில் குழந்தை இருந்துச்சு, டிரைவர் சொன்னார், அப்போ தான் எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்த 12 மணிக்கு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா ஒரு குழந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் வெளியே போகிறா அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆயம்மாலோ இல்லை அந்த கிளாஸ் டீச்சரோ போயிட்டு வரணும். போய் ஸ்டூடெண்ட் 10 நிமிஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் வரலைன்னா டீச்சர் போய் தொலாவுனாங்களாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சான். 10 நிமிஷம் ஆகி தான் வந்து அந்த குழந்தைய வந்து தொலாவ போகிறாங்களாம். தொலாவ போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து தான் டீச்சருக்கே தெரிஞ்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு இப்படி ஆயிருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குழந்த வந்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இறந்துட்டா, அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டினதில் வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிம்பமான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ப்ரைவேட்டை நம்பி அனுப்புறது இப்போ வந்து தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறப்போ ப்ரைவேட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ப்ரைவேட்டுக்கு அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தது. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ப்ரைவேட் அலட்சியமாக இருந்ததுனால ஒரு உயிர் போயிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உயிர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் மதிப்பு. அது வந்து அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தான். ஸோ வந்து அதை வந்து ரொம்ப அலட்சியமாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இறந்துட்டா, பாத்ரூமில் வழுக்கி இறந்துட்டா, ட்ரைனேஜில் உளுந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு கதையாக அடிச்சிட்ருக்காங்க. நம்ம அடித்த அடியில் ரத்தம் வந்திருக்கு, சாலில் ரத்தம் வந்திருக்கு, எவிடன்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் இருந்தும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களோட கமெண்ட்டை மட்டும் கீழே போடுங்க மறக்காமல். அப்புறம் நம்மளோட எம்ஆர் மாஸ்டர் பேஜை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஆல்.